செந்தாமரையில் இருப்பவளே போற்றி. ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி. ஓம் உன் தாள் பணிந்தோம் போற்றி. வணக்கம். ரிஷபராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ரிஷபராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா 2வது ராசி. முகத்தை குறிக்கிறது, பணத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி. இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா நல்ல முகப்பொழிவு ஏற்படும். தன விஷயங்களில் எந்த ஒரு பாதிப்புகளும் ஏற்படாது. உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவர் இந்த மாதம் உங்களுக்கு ஆட்சி பலத்தில் இருக்கிறது ஒரு நல்ல யோகத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு தான். எப்பவுமே ராசி அதிபதி ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது ஒரு நல்ல யோகம்னே சொல்லலாம். எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே அதை முழுமையாக அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். ஏன்னா ராசியாதிபதி 6லேயோ இல்லை 8லேயோ 12லேயோ மறையும் போது தான் எந்த ஒரு யோகம் வந்தாலுமே, எந்த ஒரு யோகமாக இருந்தாலுமே அதை முழுசாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை கொடுக்கும். ஆனால் ராசியாதிபதி பலம் பெறும்போது ஒரு நல்ல யோகத்தை ஏற்படும். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியமாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். நல்ல முகப்பொழிவோடு இருப்பீங்க. ஏன்னா அவங்க ராசிக்குள்ளே பாருங்கள், புத பகவான் இருக்கிறார், குரு பகவான் இருக்கிறார், சுக்கிர பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கிறார். சுபகிரகன்னு சொல்லக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் இவங்க எல்லாமே ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது ஒரு அற்புதமான அமைப்பு. ஒரு மங்கள கிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவான், சுக்கிர பகவான் எல்லாம் இருக்கிறது நல்ல ஒரு லட்சுமி கடாட்சமாக இந்த மாதம் இருப்பீங்க. ஒரு முகப்பொழிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஏற்படும். ரிஷபராசியை பொறுத்தளவு குரு 8 குடையவராக இருந்தாலுமே அவரே லாபாதிபதியாக இருந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருக்கிறது ஒரு நல்ல லாபத்தை ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஜூன் 13ஆம் தேதி உங்கள் ராசியை விட்டு தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். 2ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் பயிற்சி ஆகிறது ஒரு அற்புதமான அமைப்பினே சொல்லலாம். அதுக்கப்புறம் தனாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் ஜூன் 15ஆம் தேதி அவரும் ராசிக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெறுறது ஒரு நல்ல யோகம். உங்கள் ராசி அதிபதியும் அங்கே போயிருக்கிறது அதிகப்படியான யோகத்தை கொடுக்கும். ஜூன் 15ஆம் தேதி சூரிய பகவானும் தனஸ்தானத்துக்குள்ளே போயிடுவார். முக்கிய யோகாதிபதிகள் எல்லாருமே தனஸ்தானத்துக்கு போகிறது பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும். அதில் எந்த ஒரு தங்கு தடைகளும் ஏற்படாது. குடும்ப ஒற்றுமை மேம்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. உங்கள் பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதையெல்லாம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. பேச்சை தொழிலாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. பட்டிமன்ற பேச்சாளர்கள், ஆசிரியராக இருக்கிறவங்க, டீச்சிங் லைனில் இருக்கிற எல்லாத்துக்குமே நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. புதனுடைய துறைகள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபோனு, பத்திரம், டாக்குமெண்ட்ஸு, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புதன் தான். கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டது, டீச்சிங் லைனில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த புதன் தான் அதிபதி. அவர் தனஸ்தானம் சொல்லக்கூடிய 2ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கனால அந்த துறையில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு நல்ல பொருளாதாரம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. நண்பர்கள் மூலிமா யோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அப்புறம் மாமன் வகை மூலிமா ஏதாவது ஒரு யோகங்கள் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இது எல்லாமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ஒரு அற்புதமான கிரக அமைப்பு இருக்குது. அதுக்கப்புறம் சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே இருந்து தனஸ்தானத்துக்கு போகிறதுனால வண்டி, வாகனங்கள், வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் நடக்கும். சிலருக்கு நல்ல வீட்டுக்கு குடி போகும்னு நினைப்பாங்க. அவங்க போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அந்யோன்யமான அமைப்பு ஏற்படும். சுக மேன்மைகள் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ஏன்னா சுகாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான்லாம் இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறதுனால பொருளாதார வரவுகள், சுக மேன்மைகள் ஏற்படுறது, கட்டுமான துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பொருளாதாரம் கிடைக்கிறது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நல்ல முறையில் நடக்கும். என்ன ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு மைனஸ் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதாவது ஜூன் 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் மீன ராசியிலேருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆவார். உங்கள் ராசிக்கு அவர் 7ஆம் அதிபதி, திருமண வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு அதிபதி. அவர் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறதுனால
கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிலருக்கு வந்து இந்த செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் மனஸ்தாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு உண்டு. அதனால் ஏதாவது ஒரு முக்கிய முடிவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து எடுக்காதீங்க. ரிஷபராசிக்காரங்க வந்து ஆணாக இருந்தாங்கன்னா மனைவிக்கிட்ட வந்து விட்டு கொடுத்து போங்க, பெண்ணாக இருந்தீங்கன்னா கணவர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு. வீடு மாற்றோன்னு நினைக்கிறவங்க இல்லை ஒரு இடத்த வந்து விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து விரயஸ்தானத்துக்கு செவ்வாய் போகிறதுனால விரயம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு அந்த கூட்டாளிகள் மூலிமா ஏதாவது ஒரு மனஸ்தாபங்கள் வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது வந்து சிறப்பு. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் வந்து ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. ராசி அதிபதி வந்து பலம் பெற்று 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருக்கும். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கௌரவம் புகழ் கிடைக்கிறது, அந்தஸ்து கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நடக்கும். ஏன்னா அவங்க ராசி அதிபதியும் வந்து சுக்கிரன் வந்து பலம் பெற்று 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானும் வந்து பலம் பெறதுனால நல்ல யோகங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. அதுக்கப்புறம் தனாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஆட்சி பலம் பெறது வந்து நல்ல யோகத்தை வந்து ஏற்படுத்துறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தில் வந்து திருமண முயற்சி எடுக்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன தடைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் இடத்துல வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தை பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏதாவது ஒரு தடைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ஜென்ம ராசிக்குள்ளே குரு பகவான் அமர்ந்து தன்னுடைய 5ஆம் பார்வையை வந்து 5ஆம் வீட்டை பார்வை செய்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறது. திருமண அமைப்பு 7ஆம் வீட்டை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கிறது. தந்தை மூலிமா, ஏன்னா 9ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறதுனால தந்தை மூலிமா வந்து ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு. ஒரு நல்ல கிரக நிலைகள் வந்து இருக்குது. 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும் 12ஆம் இடத்துல மறைகிறதுனால மனம் சார்ந்த விஷயம், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த மாதிரி விஷயங்களில் மட்டும் சின்ன பாதிப்புகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு. ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து இந்த ஜூன் மாத கிரக நிலைகள் வந்து நல்ல யோகமான அமைப்பில் இருக்கிறதுனால அதிகப்படியான யோக பலன்களே வந்து உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான மிதுன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம், வாழ்த்துக்கள்.